ஆட்சியர் கேம்பஸ் ஆபீஸ் அருகே தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில அமைப்பு சங்கத்தின் அவசர கூட்டம் நடைபெற்றது. கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் தமிழக முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சென்னையில் போராட்ட முழக்க கூட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில அமைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் மதுரை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கேம்ஸ் ஆபீஸ் அருகே தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில அமைப்பு சங்கத்தின் அவசர கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில தலைவர் மதுரம், மாநில பொதுச் செயலாளர் முனியப்பன், மாநில பொருளாளர் சண்முகம் உள்ளிட்ட மாநில பொறுப்பாளர்களும், புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் சங்கர், மாவட்ட செயலாளர் முருகன், மாவட்ட பொருளாளர் மணிவண்ணன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பங்கேற்றனர். மேலும் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பழைய ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும், அரசு பணியிடங்களை தனியார் மயம் ஒப்படைக்க கூடாது, மாநகராட்சி நகராட்சி ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கையை பற்றி விவாதம் செய்யப்பட்டு தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால், குறைந்தபட்சம் பேச்சுவார்த்தை கூட நடந்தாவிட்டால் தமிழக முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சென்னையில் போராட்டம் முழக்க கூட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் மதுரம், திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றும் என தெரிவித்ததாகவும், ஆனால் தற்போது வரை நிறைவேற்றாவிட்டால் பல கட்டத்தில் தமிழக முதல்வரை சந்தித்து பேசும் பொழுது நிதி நிலைமை சரியில்லை என கூறியதாகவும், ஆனால் தற்பொழுது 11.5% நிதி நிலைமை உயர்த்தியிருப்பதாக அரசு தெரிவிக்கும் வகையில் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், இல்லையெனில் அவ்வாறு செய்யாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி பணியாற்றுகின்ற அலுவலக உதவியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், இரவு காவலர்கள் போன்ற பணியாளர்களை 3 அரசாணைகள் மூலமாக தனியார் மயம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அரசு குறிப்பாக தனியார் மயம் இருந்த டாஸ்மாக் இன்றைக்கு அரசு ஏற்று நடத்துகிறது, கல்குவாரி அரசு ஏற்று நடத்துகிறது, மணல் குவாரி அரசு ஏற்று நடத்துகிறது. ஆக தனியார் மயம் இருந்ததெல்லாம் அரசு ஏற்று நடத்துகின்ற பொழுது அரசு நடத்தியிருந்த அரசு பணியாளர் இருந்த இவர்களையெல்லாம் இன்றைக்கு தனியார் மயம் ஒப்படைப்பது கொடுத்த வாக்குறுதிக்கு மாறானதாக இந்த கூட்டம் கருதுகிறது. எனவே முதலமைச்சர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு இதனை பரிசீலிக்க வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல கல்வித்துறை, பொது நூலகத்துறை, காவல்துறை, ஆதி திராவிட நலத்துறை, பழங்குடியின நலத்துறை, பிற்படுத்தோர் நலத்துறை, மிகவும் பிற்படுத்தோர் நலத்துறை போன்றவற்றில் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக துப்புரவு பணியாளர்களாகவும் சமையலர்களாகவும் பணியாற்றுபவர்கள் இன்றைக்கு தனியார் மயமாக ஒப்படைக்கப்படுகிறது. இதுவும் அவர்கள் ஏற்கனவே அரசு வாக்குறுதி கொடுத்தது போல 5 ஆண்டுகள் பணி முடித்தால் இவளை பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு ஒரே வாய்ப்பு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அற்றவர், இவர்களுக்கு ஒரே வாய்ப்பு வேலைவாய்ப்பு அலுவலகம் தான். இந்த வேலைவாய்ப்பு அலுவலகம் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைக்காக காத்திருக்கின்றார்கள். இந்த காத்திருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதன் மூலம் இந்த தேர்தலில் அவர்கள் வாக்கு அளிப்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக மாண்பு தமிழக முதல்வர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே இந்த கோரிக்கைகள் எல்லாம் நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற 10ஆம் மாதம் 10/10/2025 அன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்தில் கொண்டு செல்ல அனைத்து இணைப்பு சங்கங்களோடு சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் எழும்பூரில் நாங்கள் பேரணியும் எங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி ஒரு நாள் போராட்ட முழக்கம் கூட்டம் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது பொதுவாக ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு நாங்க மாநகராட்சி, ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய சுகாதாரத்தை கெடுத்துக் கொண்டு, டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் தங்களுடைய சுகாதாரத்தை கொடுத்துக்கொண்டு மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்று அந்த அற்புதமான பணியை செய்கின்றவர்கள். நீங்க குறிப்பா பார்த்திருப்பீங்க, கொரோனா காலத்திலே முதலமைச்சராக இருந்தாலும், அமைச்சர்களாக இருந்தாலும், அனைத்து கட்சி தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் காலிலே கழுவி விட்டு பூத்தூவி அவளை வரவேற்றார்கள். இவர்கள் உன்னதமான பணியை செய்கிறார் என்று அன்றைக்கு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது பிற்காலத்தில் இவர்களுக்கு உரிய நிலை ஏற்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பட்டிருக்கின்ற காட்சி அது அரசு செய்ததா அல்லது காவல்துறை செய்ததா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம்.
நாங்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் என்பதால் இந்த மாபெரும் கோரிக்கை போராட்டத்தின் மூலமாக நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு தெரிவிப்போம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சங்கம் 80 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வரை வைத்து மாநாடு 24வது மாநாடு சென்னையில் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். அதுபோல பத்திரப்பதிவுத்துறையிலே மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வைத்து மதுரை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் 4வது மாநாடு நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். நான்கு வருஷத்துக்கு மேல நீங்க ஓய்வூதியம் வந்துட்டு நிறைய கோரிக்கை நிறைவேற்ற நீங்க உரிய அழுத்தம் கொடுக்கலையா இல்ல வேற ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? அரசியல்வாதி சொல்றதா நாங்க சொல்ல முடியாது. ஏன்னா குறிப்பிட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பழைய ஓய்வூதியம் என்பது நீங்க பார்த்திருப்பீங்க. 7 மாநிலங்கள் குறிப்பாக தெலுங்கானா, ஆந்திரா, மேற்கு வங்காளம், உத்தரகாண்ட், கர்நாடகா போன்ற சிறிய மாநிலங்கள்லாம் கூட அவங்க சொன்ன வாக்குறுதி சொன்ன மாதிரி நிறைவேற்றிட்டாங்க. ஆனா தமிழக முதலமைச்சரை கடந்த நாங்க ஒரு 25 நாட்கள் முன்பாக நேரில் சந்தித்தோம். சந்தித்த போது கூட அவர் என்ன சொன்னார்கள் என்றால் நிதி நிலைமை சரியாக இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நிதி நிலைமை 11.5% உயர்ந்திருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. எனவே எங்களுடைய எதிர்பார்ப்பு விரைவாக மாண்புமிகு தமிழக முதல்வர் பழைய ஓய்வூதியத்தை அளிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுதான் இன்றைக்கு அரசு அலுவலரும் ஆசிரியரும் லட்சக்கணக்காக இருக்கின்ற 11.5 லட்சத்துக்கு மேலாக இருக்கின்ற இந்த பணியாளர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நிறைவேற்றிவிட்டால் நன்றி உள்ளவராக அரசு அலுவலர்களும் ஆசிரியர்களும் அலுவலக உதவியாளரும் துப்புரவு பணியாளரும் நிச்சயமாக இருப்பார்கள் என்பதையும் நான் கருத்தை தெரிவிக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து குழு அமைச்சுமா சொல்றாங்க. ஆனா எந்த குழு என்ன வேலை பாக்குறாங்க என்ன எதுவும் தெரியல. இப்ப தேர்தல் வரைக்கும் இதே நிலைமை நீடிச்சா தேர்தல் உங்களுக்கு நிலைப்பாடு என்ன வராது? அனைத்து பணியாளர்களும் முடிவு செய்வார்கள். ஏன்னா கடந்த ஆட்சியில எங்களுக்கு சொன்ன வார்த்தையை காப்பாத்தினால்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால நாங்க அரசியல்வாதி மாதிரி எடுத்தவங்கத்தெல்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கும் நாங்கள் நம்புகிறோம். வருகின்ற தேர்தலுக்குள் நாங்கள் நடத்துகின்ற மாநாட்டில் நல்ல அறிவிப்பு வரும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொள்கிறோம். போராட்டம் அல்ல, மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு கவன ஈர்ப்பு போராட்டம். ஏத்துக்கல நடத்தல. இந்த நாளுக்குள்ள இதுக்கு கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா அந்த போராட்டமே நடைபெறாது. நம்பிக்கை தான். நீங்க படிக்கீங்க, ஒரு நம்பிக்கை தான். அரசு ஊழியர்கள் வேற யார்கிட்ட போக முடியும்? கோரிக்கை அவர்தான் தான் நிறைவேற்ற முடியும். அதனால நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போம். நம்பிக்கை அற்று போனால் அதுக்கு மேல பணியாளருடைய முடிவு உங்களுக்கு தெரியும். மாநில தலைவர் எஸ். மதுரம், அகில இந்திய தலைவர் கே. கணேசன், அனைத்து சங்க தலைவருடைய கூட்டறிக்கை.